ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 15 வெள்ளிக்கிழமை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். முருகப்பெருமானுக்கு உகந்த 2 முக்கியமான விரதங்கள் ஒரே நாளில் வரக்கூடிய அபூர்வமான நாள் இது. சஷ்டி விரதமும், அதாவது வளர்பிறை சஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் ஒன்றா வரக்கூடிய நாள். அன்னைக்கு தினம் உங்ககிட்ட ஒரே ஒரு வெற்றிலை 2 ஏலக்காய் இருந்தால் போதும். நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வசியம் செய்ய முடியும். வசியம் அப்படிங்கிற வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது. நாம் விரும்பக்கூடிய பொருட்களை அடையிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகார முறைகள், பூஜை முறைகளை தான் நம்ம வசியம்னு சொல்லுவோம். அந்த வகையில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, நீங்கள் அடைய நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முருகப்பெருமான் மூலியமாகவே வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை, ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மாதமும் கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் வர்றது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் மார்ச் 15 இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு காரணம், இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம். அப்பேற்பட்ட நல்ல நாளில் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். மார்ச் 14ஆம் தேதி இரவு 10:23க்கெலாம் கார்த்திகை பிறந்துருது. மார்ச் 15 இரவு 9:46 வரைக்கும் கார்த்திகை விரதம் இருக்கு. அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மார்ச் 15ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரை இந்த இடைப்பட்ட நேரங்களை பண்ணுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, வெற்றிலையும் 2 ஏலக்காயும் தான். உங்களுக்கு பலவிதமான வேண்டுதல் இருக்கும், நடக்காத விஷயங்கள் பல இருக்கும். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, சீக்கிரம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வேண்டுதல் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இப்போ நம்ம நிறைவேற்றத்துக்காக இந்த ஒரு வழிபாட்டு முறையை பண்ண போகிறோம். மார்ச் 15ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு வெற்றிலை ஒன்றை சுத்தமாக எடுத்து கழுவி வச்சு காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றிலை மேலே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு பெண்ணால் ரொம்ப பொறுமையாக வெத்தலை கிழியாமல் லைட்டாக எழுதிட்டு அதில் 2 ஏலக்காயை வச்சு அந்த வெத்தலையை 4ஆக மடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மடிச்சிருக்கக்கூடிய இந்த வெத்தலையை உங்கள் உள்ளங்கையில் கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு என்ன காரியம் உங்களுக்கு உடனே நடக்கணும், என்ன ஒரு காரியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அது நடந்தால் என் வாழ்க்கையை தலைகீழாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நினச்ச ஒரு காரியம் முருகப்பெருமான் மூலயமாவே வசியம் செய்ய நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்தை அந்த 4ஆக மடித்த வெற்றிலையை இருக்க பிடிச்சிக்கிட்டு மனசில் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. மறுநாள் அந்த வெற்றிலையை ஒட்டுமொத்தமாக தண்ணியில் விட்டுருங்க. இப்படி செய்யறது மூலயமா, அதுவும் சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளை செய்யறது, நீங்கள் நினச்ச காரியத்தை முருகன் மூலயமாவே வசியம் செய்து உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.